அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 19,72,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ நிகரமாக சொல்லணும்னா ஒரு 20 லட்சம் வாக்குகள். ஸோ 4 விழுக்காடு வாக்கு வங்கியும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அதிகப்படியாக வாக்குகள் வாங்கிய தொகுதியில் என்னென்ன அதை பற்றி அதில் பார்க்க போகிறோம். பல பேர் மொத்தமாக இருக்கிற வாக்குகள் சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு சில முக்கியமான வேட்பாளர்கள் எடுத்த வாக்கு என்னென்னன்றதை கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சாமானியர்களுக்கு வணக்கம். வணக்கம் கோகுல். வணக்கம் ராம். அதாவது சொல்லுங்க, முதல் இடத்துல யார் இருக்க போறா இந்த லிஸ்ட்ல? முதல் இடத்துல எப்பவுமே கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் இருப்பாரு. ஆமா, தலைமை முறை அவர் தான் இருக்காரு. ஆமா, தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான். காரைக்குடி தொகுதியை பொறுத்தளவுல அவரு தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்குகள் வாங்கிய தொகுதியா இருக்கு. வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள். ஆனா என்னதான் அதிகப்படியான வாக்குகள் மாதிரி நமக்கு தெரிந்தாலும் அந்த தொகுதியில சீமான் அவர்கள் 4வது இடத்துக்கு தள்ளப்படுறாரு. அந்த தொகுதியில டெபாசிட்டும் இழக்கிறாரு. ஸோ இது ஒரு சோகமான உண்மை. சொல்லப்போனா சீமான் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்றலாம் கருத்து கணிப்பு முடிவுகளை சொன்னாங்க. கண்டிப்பா இழுபறி தான் சொன்னாங்க. எந்த இடத்துலையுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்கும். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் பிரபு அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ஆனா எந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் அது கணிக்கல. யாருமே இது இங்க ஒரு 2 முனை போட்டி அவர்களுக்கே கிடைக்குமான்னு தெரியாத அளவுக்கு தானே முன்னாடி பிரச்சாரம் பண்ணி அதிர்ச்சிகரமா தான் இருந்திருக்கு அவர்களுக்கே. கடைசியில டர்ன் அவுட் ஆனது அப்படிங்கிறது சீமான் அவர்கள் 4வது இடத்துக்கு தள்ளப்படுறாரு. கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் அந்த தொகுதியில தான் அதிகப்படியான வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்குறாங்க. அடுத்ததா பார்க்க வேண்டிய தொகுதி ஆலங்குளம் தொகுதி. இதுல எவ்வளவு கோகுல் வாங்கியிருக்கு? ஆலங்குளம் தொகுதியில 23,380 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பால்ராஜ் அப்படிங்கிற நபர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பால்ராஜ் அவர்களை நம்ம அதிகப்படியா சமீப காலமா பார்த்துருக்கோம். அந்த பனையேறி ப்ராப்ளம்லாம் சுடும்போது அதிகமா கண்டனம் தெரிவிச்சது அந்த மக்கள் கூட போராட்டங்களுக்கு நின்னது பால்ராஜ் அவர்கள் தான். ஆலங்குளம் தொகுதியை வேட்பாளர் நிற்கக்கூடிய நபர் கடைசி கட்டம் வரைக்கும் அந்த போராட்ட குழு அந்த மக்கள் இந்த மாதிரி சுட்டத்துக்கு நீதி வேணும்னு சொல்லி கேட்கும்போது கூடவே நின்று அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சது அங்கே இருந்ததெல்லாம் அந்த வேட்பாளர் பால்ராஜ் தான். அது பலம் அளிச்சிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. பெரிய அளவுல வாக்குகளை பெட்டி கொடுத்து இவர் வெற்றி வேட்பாளர் ஆக்கலனாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் சராசரியா ஒரு தொகுதிக்கு 5,000 வாக்குகள் தான் இந்த முறையை பெற்றிருக்காங்க. ஸோ அதான் டேட்டா. நம்ம 234 தொகுதியினுடைய அந்த பெற்ற வாக்குகள் எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா 5,000 வாக்குகள், 3,000 வாக்குகள், சென்னையில் உட்பட்ட பகுதிகளெல்லாம் 2,500 வாக்குகள் வாங்கிய தொகுதிகள்லாம் இருக்கு. அதுல ஒப்பிடும்போது 23,380ங்கிறது ஒரு பெரிய நம்பர் தான். அதை ஆலங்குளம் தொகுதியினுடைய வேட்பாளர் பால்ராஜ் அவர்கள் வாங்கியிருக்காரு. அடுத்ததா சோழிங்கநல்லூர் தொகுதி ஜெயலட்சுமி அப்படிங்கிற வேட்பாளர் 21,919 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அதிகமா தெரியுது. ஆமா, இந்த வேட்பாளர் பெரிய அளவுல ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசப்படல அப்படின்னாலும் அதிகப்படியான வாக்குகள் இருக்கு. ஆனா இந்த 21,919 வாக்குகள் உண்மையிலேயே அதிகமான நம்பர் கிடையாது. ஏன்னா சோழிங்கநல்லூர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகுதி. அங்க வெற்றி பெற்ற வேட்பாளராக இருக்கட்டும், 2வது இடத்துக்கு வந்த வேட்பாளர்கள் இவர்கள் எல்லாமே லட்சக்கணக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்படி வாக்குகள் வாங்கின இடத்துல 21,919 கம்மியான வாக்குகள் தான். இருந்தாலும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் நாம் தமிழ் வேட்பாளர்கள் எடுத்த வாக்குகள் இவர்கள் 3வது இடத்துல இருக்கிறாங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய வேட்பாளர் ஜெயலட்சுமி அவர்கள். இதுலயும் பாருங்க, ஒரு பெண் வேட்பாளர். ஸோ அவர்களும் அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நம்ம இதுல பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. 4ஆம் இடத்துல மானாமதுரையில சண்முக பிரியாங்கிற கேண்டிடேட் போட்டி போட்டிருக்காங்க. ஆமா, அவர்கள் வாங்கிய வாக்குகள் 19,676 வாக்குகள். இந்த தொகுதியை பொறுத்தளவுல தனித்தொகுதி. ஸோ கிட்டத்தட்ட சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதிகப்படியான ஆதரவு உள்ள ஒரு தொகுதி. மானாமதுரை மட்டும் இல்ல, சிவகங்கை, காரைக்குடின்ற அந்த சரௌண்டிங்கே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் உள்ள தொகுதின்னு தான் கருதி சீமான் அவர்கள் அங்க போட்டியிடம் செஞ்சாங்க. அது உண்மையிலே பேஸ் இருக்கிற தொகுதி தான். ஏன்னா மானாமதுரையிலே இவ்வளவு அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த தொகுதியில ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது சிவகங்கை தொகுதி இந்தியா அப்படிங்கிற வேட்பாளர் கிட்டத்தட்ட அதே மாதிரி 19,000 வாக்குகள். நீங்க நல்லா பாருங்க, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி இது எல்லாத்துலயுமே அந்த ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது நாம் தமிழ் தக்க வச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க அந்த அடிச்ச விஜய் அலையில பெரிய அளவுல வாக்குகளை எல்லா கட்சியும் இழந்திருக்காங்க. நாம் தமிழர் மட்டும் சொல்ல வரல, சொல்ல முடியாது. அதிமுக அதாவது திமுக ஆட்சி இழந்திருக்காங்க. அதிமுக எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை இழந்துட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, திமுக ஆட்சி இழந்துட்டாங்க, அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சி அவங்க கிட்ட இருந்த வாக்கு வங்கியில பாதி இழந்திருக்காங்க. இதுதான் 3 கட்சிக்குமான இழப்பு. அந்த வகையில காரைக்குடி சுற்று வட்டாரம், சிவகங்கை சீமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வாக்குகளை தக்க வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. அதுல அந்த இந்தியா அப்படிங்கிற வேட்பாளரும் 19,000 வாக்குகள் சிவகங்கையில வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா. அடுத்ததா நாங்குநேரி தொகுதி செல்வம் அப்படிங்கிற வேட்பாளர் கிட்டத்தட்ட 17,618 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு கணிசமான நம்பர் தான். இந்த 4 முனை போட்டியில ரொம்ப ஒரு டஃப் ஃபைட் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் காலத்துல இந்த வாக்குகள் ஒரு மிகப்பெரிய அளவிலான நம்பர் தான். அடுத்ததா பார்க்க வேண்டியது ஒட்டப்பிடார தொகுதி. அதுலயே அதிக சதவீத ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அனுஷியா அப்படிங்கிற வேட்பாளர் போட்டிட்டு இருக்காங்க. 17,279 வாக்குகள். அதாவது ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிறது ஒரு தனி தொகுதி. இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியில என்ன ஒரு கூடுதல் சிறப்பு
அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அவரே வந்து போட்டியிருக்காரு. கிருஷ்ணசாமி அவர்களே போட்டியிட்ட ஒரு தொகுதி. அவர் வந்து இந்த முறை எந்த அணி கூடயும் சேரல, கூட்டணி வைக்கல, தனியா போட்டிட்டாரு. இருந்தாலும் அவர் தான் கட்சியினுடைய தலைவர். அப்படி கட்சியினுடைய தலைவர் போட்டியிட்ட போதும் அவர்களை விட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அனுஷி அவர்கள் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இது நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு ஃபீட் தான், இதுல மாற்றுக்கிறதே இல்லை. அந்த இடத்துல வெற்றி பெறல, பெரிய அளவில் வாக்குகள் அதிகமாக குவிக்கல பிற வேட்பாளரோட கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டியில வாக்குகள் எடுத்த 4வது கட்சியா பார்த்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எடுத்த அந்த 17,000 வாக்குகள் அப்படிங்கிறது கணிசமானது. காரணம், புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் எடுத்த வாக்குகள் 15,000 தான். அதை நீங்க ஒப்பீட்டு அளவில் பாத்தீங்கன்னா தான் அப்ப களம் எந்த அளவுக்கு டஃபா இருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த தொகுதியில அமமுக சார்பு ஒரு வேட்பாளரை போட்டாங்க. அவங்க எடுத்த வாக்குகள் 25,000 தான். அப்படி நல்லா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எல்லாம் ஒன்றும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுக கூட்டணி கட்சிக்குமே வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத நீங்க ஒட்டப்பிடாரம் தொகுதியில பார்க்கலாம். ஸோ ஒட்டப்பிடாரம் தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் உள்ள ஒரு தொகுதிங்கிறத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த பார்க்க வேண்டிய தொகுதி வந்து கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் உள்ள தொகுதி கோகுல். ஆமா, கலாமணின்ற வேட்பாளர் 16,834 வாக்குகள். இவங்களை பத்தி நம்ம கூடுதலாக ஒரு தகவல் சொல்ல வேண்டியது. இவங்க தான் கடந்த முறை வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தலையும் வேட்பாளராக போட்டிட்டாங்க. அப்போ இவர்கள் எடுத்த வாக்குகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 40,000க்கு நிகரான வாக்குகள் தான் எடுத்திருந்தாங்க. அது எந்த அளவுக்கு கம்மின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டிலேயே 2 தொகுதிகளில் தான் மிக குறைவான வாக்குகளை நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்துச்சு. ஒன்று கன்னியாகுமரி, இன்னொன்று கோயம்புத்தூர். ஆனால் இந்த 2 தொகுதிகளிலுமே கிட்டத்தட்ட இவர்கள் இப்போ அங்கேயுமே வந்து மரிய ஜெனிஃபர்ன்ற ஒரு வேட்பாளர் போட்டிட்டாங்க. கோயம்புத்தூர்ல வந்து இவர் கலாமணி போட்டிட்டாங்க. 2 வேட்பாளர்களுமே ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் தான். அவருடைய பிரச்சாரமா இருக்கட்டும், அவருடைய களப்பணி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது. ஆனா வாக்குகள் குறைவு. காரணம் வந்து என்னன்னா, இங்க 2த்துலயுமே தேசிய கட்சிகளினுடைய அந்த ஒரு ஆதிக்கம். இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி, அங்க போட்டிட்டு அண்ணாமலை. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டார் தொகுதியா மாறுது. களம் வந்து அண்ணாமலை வெர்சஸ் டிஎம்கேன்னு மாறுது. அப்ப இவர்கள் சைட்லைன் பண்ணப்படுறாங்க. கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபிங்கிற மாதிரி அந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு போலரைசேஷன் வருது. அங்கேயும் பெரிய டஃப். ஸோ அப்படி இருந்த ஒரு தொகுதியில் தான் மிக குறைவான வாக்குகளை கடந்த முறை வாங்கியிருந்தாங்க. பாராளுமன்றத்தில் சொல்றேன். இப்போ அதே வேட்பாளர் வந்து கவுண்டம்பாளையத்தில் வந்து சட்டமன்ற தொகுதியில் வாங்கிய வாக்குகள்ன்றது நாம் தமிழ் கட்சியினுடைய சராசரியை விட 3 மடங்கு வாக்குகள். 16,834 வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான வாக்குகள். கோகுல், இதுல அடுத்தபடியா பார்க்க வேண்டிய தொகுதி வந்து சென்னை வட்டாரங்கள நாம் தமிழர் இருக்கலே கம்மியான வாக்குகள் எடுத்ததுதான் நம்ம பார்க்க முடிஞ்சு. ஆனா ஆவடி தொகுதியில மட்டும் அதிகமா எடுத்திருக்காங்க. ஆமா, ஆவடி தொகுதி சென்னைக்கு பக்கத்துல, சென்னைன்னு சொல்ல முடியாது. புனித சண்முகம் அவர்கள் வந்து 16,335 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வட மாவட்டங்கள்ல நாம் தமிழ் கட்சி வாக்குகள் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டத்தில் கூட பெரிய அளவு வாக்குகள்லாம் கிடையாது. ஆனால் தென் மாவட்டங்களில் எப்பயுமே அதிகப்படியான வாக்குகள் நாம் தமிழ் கட்சி வாங்கும். ஆனால் இதுல வந்து ஆவடி தொகுதியிலேயே இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்குது அப்படிங்கிறத நிச்சயமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த வேட்பாளருமே நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்லாம் நிறைய வீடியோக்கள் வந்து அவர்கள் பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும், வேட்புமனு தாக்கல் பண்ண போற வீடியோக்கள்லாம் அதிகமா ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அவர்களுடைய களப்பணி பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா. அடுத்தா பார்க்க வேண்டிய தொகுதி வந்து திருப்பத்தூர் தொகுதி. இதுலதான் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு வாக்கு வித்தியாசத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்ச ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. இதுல நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? அதாவது ரம்யா மோகன் அப்படிங்கிற வேட்பாளர் அவர்கள் நின்றுருக்காங்க. 15,291 வாக்குகள். ரொம்ப முக்கியமான பேசப்பட்ட தொகுதி. அமைச்சர் பெரிய கருப்பன் நின்னாரு. பாஜக இதுலதான் நமக்கு தெரியுது நாம் தமிழர் வந்து எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு தமிழ்நாடு அரசியல். நம்ம கண்டிப்பா 15,291 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. ஆனா வித்தியாசங்கிறது 1 வாக்கு. சோ இது மாதிரி நிறைய தொகுதிகள் இருக்கு. நீங்க தமிழக வெற்றி கழகம் வந்து 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்களா? இன்னும் 20-30 தொகுதியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 1000 வாக்குகள், 800 வாக்குகள், 500 வாக்குகள் வித்தியாசத்துல எக்கச்சக்கமான தொகுதிகள் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் 1000 வாக்குகள் உட்பட்ட தொகுதியா நிறைய இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் வந்து நிறைய தொகுதிகள்ல அந்த வெற்றி தோல்வியை அந்த அலையை திருப்பி இருக்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. அது எப்பவுமே நடக்கும். அது இந்த முறை இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சோ திருப்பத்தூர் தொகுதி மறுபடியும் நாம் தமிழர் கட்சி வந்து அவருடைய வாக்கு வங்கியை நிலைநாட்டி காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து உசிலம்பட்டி சீமான் அவர்கள் வந்து அந்த ஊரை பத்தியே பெருமையா நிறைய வீடியோக்கள்லாம் பேசியிருக்காரு. உசிலம்பட்டியில் உள்ளவங்க அப்படி அன்பை காட்டுவாங்க. சாப்பாடை கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அன்பால மிரட்டி சாப்பிட வைப்பாங்கலாம். உசிலம்பட்டியை பத்தி பெருமையா சீமான் அவர்கள் பேசியிருப்பாரு. அதிகப்படியா பல கூட்டங்களும் போட்டிருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், உசிலம்பட்டியில ஒரு போட்ட கூட்டத்துல தான் பெரியாரையும் முத்துராமலிங்க தேவரையும் வந்து ஒப்பிட்டு பேசி அது வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்பதான் உருவாகுது. பெரியாருக்கு அகைன்ஸ்டா சீமான் அவர்கள் ஸ்டாண்ட் எடுத்த காலகட்டங்கிறது உசிலம்பட்டியில போட்ட கூட்டம் காலகட்டத்துல தான். ஆமா, அந்த தொகுதியில் அபிராமி அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி இருந்தாங்க. அங்க வந்து 15,185 வாக்குகள். இது வந்து கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்ல 11 இடத்துல வராங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து இங்க வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு தென் மாவட்டம்,
அப்போ நாம் தமிழர் கட்சி மேல அங்க ஒரு ஈடுபாடு உண்டு. அதே மாதிரி வாக்குகளும் ஒரு சராசரியை விட 3 மடங்கு அதிகமா வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒட்டப்பிடாரம் தொகுதியில கிருஷ்ணசாமி அவர்கள் நின்னதை பார்த்தோம். இப்ப அவரோட பையன் வந்து நின்ன தொகுதியிலேயே நாம் தமிழர் அவர்கள் கணிசமான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஆமா, திருநெல்வேலி தொகுதி சத்யா அப்படிங்கிற பெண் வேட்பாளர் 15,108 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் நின்ன தொகுதியிலையும் ஷியாம் அவர்கள் 10,000 வாக்குகள், இவர்கள் 15,108 வாக்குகள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா புதிய தமிழகம் அப்படிங்கிற கட்சி அவங்க எங்கெல்லாம் வலுவா இருக்காங்களோ அங்க மட்டும்தான் வேட்பாளர்கள் போட்டாங்க. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி. அவர்கள் சென்னையில வேட்பாளர் போடல, அவர்கள் வந்து ஆவடியில வேட்பாளர் போட மாட்டாங்க, சவுத்துல மட்டும்தான் போடுறாங்க. அதுலயும் தேவேந்திர குல வேளாளர்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்க மட்டும்தான் வேட்பாளர்கள் போடுறாங்க. அப்படி போட்ட தொகுதியிலையும் தேவேந்திர குல வேளாளர்களாக மக்கள் ஒன்று திரளாம தமிழர்களாக ஒன்று திறந்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு இந்த டேட்டா காட்டுது. அவர்களை விட 5000 வாக்குகள் அதிகம். நாம் தமிழர் கட்சியோட சராசரியை விடவும் 3 மடங்கு அதிகம். அடுத்ததா பார்க்க வேண்டியது நம்ம அடிக்கடி நம்ம சேனலுக்கு நேர்காணல் கொடுக்குற நம்மளோட அண்ணன் அவர்கள் நின்ன தொகுதி அம்பாசமுத்திரம் தொகுதி. நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நம்மளுடைய அண்ணன் தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 14,906 வாக்குகள் வாங்குறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த லிஸ்ட்ல 13வது இடத்துல அவர் இருக்காப்புல. இதுல நத்தம் தொகுதிங்கிறது ரொம்ப டஃப்பான தொகுதியாக அந்த முறை மாறிடுச்சு. அங்கே போட்டியிட்ட வேட்பாளருங்கிறவங்க ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. ஒருவேளை நத்தம் சிவசங்கரன் அவர்கள் போட்டிட்டு இருந்தாருன்னா அதிகமாக வாங்கியிருக்கலாம், மாற்று கண்டிப்பாக. ஆனால் இந்த முறை நத்தம் சுலபமான களமா இல்லை. அம்பாசமுத்திரத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பேஸ் தொகுதியை அவர் வந்து மாற்றி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா போட்டு அமைச்சு ஆமா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா தொகுதிகள்லையுமே கடந்த முறை வந்து ஒரு பேஸ் இருக்கக்கூடிய இடத்துல அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கினாங்க. ஆனா இப்ப சிவசங்கரன் அவர்கள் வந்து போட்டியிட்ட தொகுதியில கடந்த முறை வந்து இவ்வளவு வாக்குகள்லாம் வாங்கல. இப்ப இந்த முறை வந்து இவர் அதிகமா வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்கான அந்த ஒரு அடிப்படையை வந்து அமைச்சிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் தான் இது. கட்சியை கம்பேர் பண்ணும்போது நீங்க வெற்றி வாய்ப்பு எவ்வளவு இருக்கு, எசகிசிப்பை எவ்வளவு வாங்கினாரெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் வந்து வேற கணக்கு. நாம சொல்றது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆவரேஜ் இருக்கு இல்லையா, 234 தொகுதியிலையும் கட்சி மொத்தமா எடுத்த வாக்குகள் என்ன சராசரியை பார்க்கும்போது இது அதை விட பல மடங்கு அதிகம். அடுத்து 14வது இடம் திருப்பரங்குன்றம் தொகுதி. சத்யதேவி அப்படிங்கிற வேட்பாளர் 14,350 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி எந்தவித கருத்துக்களும் தெரிவிக்காம டிவிக்கு அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு மனசுல ஆதங்கம் தான் இருக்கு, என்ன பண்றது. அதாவது திருப்பரங்குன்றம் இஷ்யூல நீங்க பேசுங்க, அந்த விளக்கு ஏத்துற விஷயத்துல யார் பக்கம் சரி தப்பு. பிஜேபி விளக்கு ஏத்தணுங்குது, திமுக இல்ல ஏத்த விட மாட்டோம்னு சொல்லி போலீஸ் தடுக்கிறாங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களா? சீமான் தெளிவா சொல்லிட்டாரு, பிஜேபி வந்து மதக்கலவரம் பண்ண பாக்குறாங்க, திமுக அதை ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்லி 2 பேரையும் அடிச்சாரு சீமான். ரைட்டுங்களா? அதாவது இந்த பக்கம் அதாவது பிரச்சனையில வந்து மதக்கலவரம் நடக்கக்கூடாது, ஆனா நீங்க 2 பேருமே அதுதான் ட்ரை பண்றீங்கன்னு சொல்லி 2 பேரையுமே அடிச்சாரு. அப்ப இது சீமான் அடிச்சாரு. ஆனா விஜய் என்ன பண்ணாரு, 2 பேருமே அடிக்கல, திமுகவே அடிக்கல, பிஜேபி அடிக்கல, அப்படி அமைதி இருந்தாப்ல. அந்த காலத்துல எடுபட்டு இருக்கு, என்ன பண்றது அது புரியல. இப்படிதான் வந்து பின்விளைவுகளை யோசிச்சு நம்மளை வந்து ஒரு தரப்பு எதிர்த்துருவாங்களோங்கிற மாதிரி பார்த்து அரசியல் பண்ணா சரியானு தெரியல. பட் எனக்கு திருப்பரங்குன்றத்துல நாம் தமிழர் கட்சி வந்து 14,350 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதின்னு எடுத்துக்கும் போது ஒரு கணிசமான வாக்கு தான். அடுத்து வந்து கனிம வளங்கள் பத்தி அதிகமா வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற ஒரு தொகுதி, அதே சமயம் கனிமவளங்கள் அதிகமா சுரண்டப்படுற ஒரு தொகுதி. ஆமா, நிச்சயமா. அதாவது எங்க நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிற கன்னியாகுமரி தொகுதி தான். மரிய ஜெனிஃபர் அவர்கள் 13,689 வாக்குகள் வாங்குறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி அவர்களை நேர்காணல் எடுத்து நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அவருடைய படிப்பா இருக்கட்டும், அவருடைய பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெளிநாடுகளில் வேலை பார்த்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பல துறைகளில் அனுபவம் மிக்க ஒரு வேட்பாளர் தான் அவங்க. களப்பணியும் ரொம்ப தீவிரமா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து கன்னியாகுமரியை பொறுத்தளவுல ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியல் உண்டு. இவர்களுக்கு அப்படி சாயம் பூசிடவே முடியாது. ஏன்னா இவர்கள் சர்ச்சுக்குள்ள போயிட்டு எனக்கு நீங்க ஓட்டு போடுங்கலாம் கேட்கல. அது ஹிந்து கோயிலா இருந்தாலும் சரி, அது ஐயா கோவில்ல இருந்து சர்ச் ஃபங்க்ஷன்ல இருந்து எதுக்குனாலுமே அவர்களுக்கு முன்னாடி போய் நின்று எல்லா மதங்கள் சார்ந்த விஷயத்திலையும் கூட போய் நிற்பாங்க, எல்லாமே பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான் பார்க்கப்பட்டுச்சு. கன்னியாகுமரி தொகுதியில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக குறைவான வாக்கு நாம் தமிழர் கட்சி வாங்கிய தொகுதியாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கு இவர் வேட்பாளர் காரணம்னு இல்லை, அது தொகுதியே அந்த மாதிரி தான். கன்னியாகுமரி தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சி வாக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஆனால் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நம்ம எடுத்துக்கும் போது அதில் நாம் தமிழர் கட்சி ஸ்டேட் ஆவரேஜை விட அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 13,689 வாக்குகள் இருந்து கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுல எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான வாக்கை நம்ம கருதலாம் இந்த தேர்தல் பொறுத்தளவுல 4 முனை போட்டியில. இதுல முதல் 15 பேரை பார்த்துட்டோம் இல்லையா. உங்களுக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கலாம். நீங்க வந்து அதிகமா எதிர்பார்த்த
நீங்க வந்து இவர்கள்லாம் எவ்வளவு வாக்கு வாங்கியிருப்பாங்கன்னு பல சந்தேகங்கள் இருக்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எடுத்த வாக்குகள் நம்ம இன்னொரு வீடியோல விரிவா நம்ம பேசுவோம். ஏன்னா இதுல இடும்பவனம் கார்த்திக் வரல, இசை மதிவாணன் வரல, இன்னும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கரெக்ட் கோவை கார்த்திகா வரல, இன்னும் நாம் தமிழர் கட்சியில முகம் அறியப்பட்ட பல நபர்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருப்பாங்கன்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியா பார்ப்போம். ஏன்னா அவர்கள் அதிகப்படியான வாக்குகள் மக்கள் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா அப்படி மக்கள் வந்து கொடுக்கல. இவர்கள் தான் முதல் 15 இடங்கள் இருக்கிறாங்க. இதுல கூடுதலா வந்து திருப்பூர் வடக்கு தொகுதியை பத்தி பார்த்துக்கலாம். ராம் அவர்கள் வாக்களித்த தொகுதி. அங்க வந்து அபிநயா அவர்கள் வந்து 13,157 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. சொல்லுங்க உங்க தொகுதி எப்படி இருந்துச்சு, நீங்க வாக்கு செலுத்த போகும்போது களம் எப்படி? கண்டிப்பா கோகுல், இது வந்து நான் வாக்களிச்ச ஒரு தொகுதி. அந்த இடத்துல நாம் தமிழரோட களப்பணிங்கிறது நான் நிறைய இடத்துல அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தேன், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல விஜயின் அலை வந்து பெருசா ஏற்படுச்சு கோகுல். ஏன்னா நீங்க கடைசியா பார்த்திருப்பீங்க, திருப்பூரோட விஜயோட கூட்டத்தை நீங்க கண்டிப்பா காணொலியில பார்த்திருப்பீங்க. அங்க வந்து எந்த அளவுக்கு ரீச் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். திருப்பூர்ல வந்து வடக்கர்கள் அதிகமா இருக்காங்கன்றத பார்த்தோம். ஆனா திருப்பூர்ல தமிழர்களே வடக்கர்கள் மாதிரி இருக்கிறத அன்னைக்கு தான் நான் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரிதான் விஜயின் அலையின் காரணமாக ஒரு கணிசமான அளவு தான் வந்து ஓட்டு வந்து பதிவாயிருக்கு நாம் தமிழருக்கு. இது வந்து அந்த ஒரு விஜய் அலையிலையும் வருத்தமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அந்த விஜய் அலையிலையுமே வந்து 13,157 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. கண்டிப்பா சொன்னது மாதிரி 5,000 வாக்குகள் தான் தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியா இருக்கு. அதாவது இப்ப சொல்லுவாங்க இல்லையா, சீமான் அவர்கள் வந்து களம் எப்படி இருந்தாலும் ஒரு வாக்கு வாங்குவாரு அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தொகுதிக்கு 5,000 வாக்குகள் குறையாம இருக்குன்றத நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா அது வெற்றிக்கு இன்னும் எவ்வளவோ தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. நீங்க வந்து ஒரு தொகுதிக்கு 80,000 வாக்குகள் 1,00,000 வாக்குகள் கிட்ட வச்சாதான் கணிசமான ஒரு வெற்றின்றதை முடிவு பண்ண முடியும். அப்ப அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து தேவைப்படுது. இன்னும் அவ்வளவு தூரம் நாம் வச்சு பயணிக்க வேண்டிய இது இருக்கு. ஆனா இது பயணம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் பயணிக்கணுமாலாம் தோணல. விஜய் அவர்கள் கட்சி எத்தனை வருஷம் ஆச்சு? 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷத்துல வந்து ஆட்சியை பிடிக்க முடியுதுன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. அப்ப இடத்துல வந்து விஜய் அவர்கள் இல்லைன்னா கூட இந்த இடத்துல நாம் தமிழர் அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலை வர நிச்சயமா. அது என்ற நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்களே பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய உழைப்பெல்லாம் வந்து விஜய் வீணடிச்சாரோன்ற ஒரு கவலை தான், ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுல எந்தவித குறையும் சொல்லல. ஆமா எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு தடையெல்லாம் யாரும் விதிக்காதீங்க, அவர் ஆகட்டும் தான் சொல்றாங்க. நாம் தமிழ் கட்சியுமே அதான் சொல்றாங்க, நீங்க ஆகுங்க, ஆனதுக்கு அப்புறம் நீங்க பண்றதை நாங்க பார்ப்போம்னு சொல்றாங்க. ஆனா களப்பணி நாம் தமிழ் கட்சி பண்ணாங்க இல்லையா, முன்பு உள்ள எல்லா தேர்தலையும் விட இப்போ அதிகம். கண்டிப்பா நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. 2019 நாம் தமிழ் கட்சி வேலை பார்க்கறது நம்ம பார்த்துருக்கோம். 16 பண்ணியிருப்பாங்க, பட் நமக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லை. 19 பார்த்தோம், 21 பார்த்தோம், 24 பார்த்தோம், இடைத்தேர்தல்களில் பார்த்தோம், 26 பார்த்தோம். ஆனா அந்த 26 தான் நாம் தமிழ் கட்சி பண்ண அந்த களப்பணி, நாம் தமிழ் கட்சியினர் போட்ட உழைப்பு அப்படிங்கிறது அபரிவிதம். எக்கச்சக்கமான உழைப்பை போட்டாங்க. ஆனா முன்பெல்லாம் போட்ட உழைப்புக்கு ஒரு ஊதியமாகவோ இல்ல அதற்கான ஒரு பிரதிபலனாகவோ அதிகப்படியான வாக்குகளை கொடுத்த மக்கள் இந்த முறை வந்து பாதியா குறைச்சுதான் வந்து நாம் தமிழ் கட்சி கொடுத்துருக்காங்க. ஆனா அவர்கள் வந்து உழைப்ப நிப்பாற்ற ஐடியாலெல்லாம் இல்லை. சீமான் அவர்கள் பல பேர் சொல்றாங்க, நீங்க பேட்டி கொடுக்காதீங்கன்னா இதுக்கு முன்னாடி மாதிரி பேட்டி கொடுக்காதீங்க, குறைவா பேட்டி கொடுங்க, குறைவா பேசுங்கன்ற மாதிரிலாம் அறிவுரைகள் அன்பு கட்டளைகள்லாம் போடுறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி நாம் தமிழ் கட்சி எந்த விதமான தொய்வு இல்லாம தான் அவர்கள் வாக்குகள் வந்து பதிவானதுக்கு பிறகும் வந்து தாவேக்கினர் நிறைய பேர் இணையதளங்கள்ல பேசுறது வந்து நமக்கு தெரியுது. நீங்க வந்து எங்க கட்சி அடிச்சனால்தான் உங்களோட ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன பதில்? இதுக்கு வந்து பல பேர் பதில் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா அது ஒரு பேஸ்லெஸ்ஸான அலிகேஷன். எப்படி சொல்றது, விஜய் அவர்கள் விமர்சிச்சா தமிழ்நாட்டையே விமர்சிக்கிற மாதிரியே விஜய் சொல்றாரு இல்லையா, அதை ஏத்துக்கிட்டவங்க இப்படி பேசுவாங்க. விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய்னு நம்புறவங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு தோணும். ஆனா உண்மை அப்படி கிடையாது. விஜய் அவர்களுக்கு 1,70,00,000 பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. கண்டிப்பா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி 2.5 கோடிக்கு மேல வாக்கு செலுத்திருக்காங்க. சோ பெரும்பான்மை அப்படிங்கிறது விஜய் எதிர்ப்பு தான். இன்னைக்குமே களத்துல வந்து விஜய் ஆதரவா விஜய் எதிர்ப்பான்னு கேட்டீங்கன்னா விஜய் எதிர்ப்பு தான் பெரும்பான்மை. அதனால தனிப்பெரும்பான்மையோட அவர் ஆட்சி அமைக்கல, பெரிய அளவுல ஸ்வீப் பண்ணிலாம் ஆட்சி அமைக்கலன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். விஜயை திட்டுனா வந்து வாக்கு போயிடும் அப்படின்னா விஜய் விமர்சனமே பண்ணாத திமுகவோட வாக்குகள் தான் நாம் தமிழரோட அதிகமா போயிருக்கு. கண்டிப்பா அந்த விமர்சனங்கள்லாம் ஒரு அடிப்படையற்றது. அது விஜய் நலவிரும்பிகள் பேசுற விஷயம். விஜய் அண்ணாவை எனக்கு பிடிக்கும், விஜய் எனக்கு அண்ணா மாதிரி அப்படின்னு பேசுறாங்க இல்லையா, அவர்களுக்கு வேணா விஜய் அவர்கள் விமர்சிச்சா வலிக்குமே தவிர பொதுமக்களுக்கெல்லாம் அதெல்லாம் எந்த கவலையும் இல்லை. கேட்கிற கேள்வி நியாயமா இருக்கா? இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி விஜய் விமர்சிச்சாங்கன்னா என்ன விமர்சிச்சாங்க, என்ன தப்பா கேட்டாங்க, நீங்கள் பேசுவோம். அதை விட்டு மொட்டையா வந்து விஜய் ஏன் பேசுனீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்மகிட்ட பதில் இல்லை. ஸோ இப்போ அரசியல்களும் அப்படிதான் இருக்கும். அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். ஓகே கோகுல், இன்னைக்கு வந்து நம்ம முதல் 15 இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து ஸ்டார் வேட்பாளர்கள் எத்தனை வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். நிச்சயமா, நன்றி.